ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷால். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ஓட 6th சம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். Let A is equal to x belongs to W, x is equal to lesser than 2, B is equal to x belongs to N, x is equal to greater than 1, lesser than and equal to 4, and C is equal to 3, 5. Verify that first அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A into B union C is equal to A into B union A into C. Second என்ன கேட்டிருக்காங்கன்னா A into B intersection C is equal to A into B intersection A into C. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா A union B into C is equal to A into C union B into C. அதாவது இந்த சம்மில் ஏபிசி இதை மூணையும் நம்ம கண்டுபிடிச்சி, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது A இன்ட்டு பி யூனியன் சியும் A இன்ட்டு பி யூனியன் A இன்ட்டு சி ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா A இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியும் A இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் A இன்ட்டு சியும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. A யூனியன் B இன்ட்டு சி A இன்ட்டு சி யூனியன் B இன்ட்டு சி இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் given A அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to W. Wனா ஓல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். x is equal to lesser than 2, அதாவது 2ஓட சின்ன நம்பர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 0, 1. B is equal to x belongs to N. x is Nனா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். x is equal to greater than 1, lesser than and equal to 4, அதாவது 1ஓட பெரிய நம்பர்ஸாகவும் இருக்கணும், 4ஓட சின்ன நம்பரும் 4 எழுதிக்கலாம். அப்போ B is equal to 2, 3, 4. C is equal to 3, 5 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறதுக்கு A இன்ட்டு B யூனியன் C is equal to A இன்ட்டு B யூனியன் A இன்ட்டு C. LHS நம்ம ஃபஸ்ட்டு போடலாம். LHSனா is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு போகணுன்றதுனால B யூனியன் C. B யூனியன் Cனா Bயில் இருக்கிற நம்பர்ஸையும் Cயில் இருக்கிற நம்பர்ஸையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதும் போது வந்த நம்பர் திரும்பி ரிப்பீட் ஆனால் அந்த நம்பரை ஒரு வாட்டி தான் எழுதணும், 2 தடவை எழுதக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5. இப்போ A இன்ட்டு B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 1 இன்ட்டு B யூனியன் C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2, 3, 4, 5. இப்போ பார்த்தீங்கன்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. A into B union C is equal to 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSனா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. RHS பார்த்தீங்கன்னா A into B. A என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 1 into B என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. A into B is equal to 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ A into C, A அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 1 into C அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5 is equal to 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. A into C is equal to 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ A into B யூனியன் A into C, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச A into Bயும் A into C யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா 0, 2, 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0, 5, 0, 5, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 4, 1, 4, 1, 5, 1, 5. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 is equal to 2, LHS is equal to RHS. A into B union C is equal to A into B union A into C.
இப்போ அவங்க செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எழுதிப்போம். எல்ஹெச்எஸ்ல ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பிலையும் சிலையும் சேமாக இருக்கிற நம்பர். சேமாக எந்த நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 3. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 இன்ட்டு நம்ம பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 இஸ் ஈக்குவல் டு 0,3 1,3. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 0,3 1,3. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 இன்ட்டு பி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,3,4 இஸ் ஈக்குவல் டு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. A into B is equal to 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. நெக்ஸ்ட் நம்ம ஏ இன்டூ சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 இன்டூ சி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5 இஸ் ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. ஏ இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. இப்போ ஏ இன்டூ பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்கிற நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏ இன்ட்டு பிலையும் ஏ இன்ட்டு சிலையும் எந்த நம்பர் சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,3 1,3. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவேஷன் 1ல் அவங்க என்ன நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0,3 0,3 1,3 1,3. ஸோ equation 1 is equal to 2 or LHS is equal to RHS. A into B intersection C is equal to A into B intersection A into C. தேர்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A union B into C is equal to A into C union B into C. நம்ம LHS தான் போடும். LHSல bracketல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A union B is equal to 0, 1, 2, 3, 4. இப்போ ஏ யூனியன் பி இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஏ யூனியன் பி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இன்டூ சி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5 இஸ் ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. A union B into C is equal to 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கணும். RHSல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A into C. A அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 into C அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5 is equal to 0,3 0,5 1,3 1,5. A into C is equal to 0,3 0,5 1,3 1,5. இப்போ அவங்க B into C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,3,4 into C என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5 is equal to 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. B into C is equal to 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A into C union B into C is equal to அதாவது A நம்ம கண்டுபிடிச்ச A into C யும் B into C யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க is equal to 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்குது. Equation 1 is equal to equation 2. A union B into C is equal to A into C union B into C. They are equal.
உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.